ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் கிழியாமல் வரதுக்கு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். தோசைக்கல் ரொம்ப சூடாகிடுச்சினாலோ அதே சமயத்தில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ அதுக்கப்புறம் தோசை சுடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கல் ரொம்ப சூடானனால தோசை அப்படியே தோசைக்கல்லோடு ஒட்டிக்கிச்சு. இப்போ அந்த தோசையை எடுத்துட்டு இது மேலே நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நல்லா சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டோம் இல்லையா, அதை அந்த தோசையெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்து இதை தொடச்சி விட போகிறோம். தோசைக்கல்லில் பிசுறு பிசுறாக ஒட்டி இருந்துச்சுன்னா மறுபடியும் தோசை சுடும் போது வராது. ஸோ ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு நம்ம கரைப்போம் இல்லையா, அந்த புளியை நல்ல ஒரு காட்டன் துணியில் வச்சு இதை நம்ம துடைக்க போகிறோம். நல்ல ஒரு காட்டன் துணியில் வச்சு இந்த மாதிரி மூட்டை மாதிரி வச்சுட்டு இதை தோசைக்கல் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால தோசை மறுபடியும் சுடும்போது நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த புளி எண்ணெயில் மிக்ஸ் ஆகி அந்த தோசைக்கல்லில் படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தோட மேல் பக்கத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு முறை தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம். ஏன்னா தோசைக்கல் ரொம்ப ஹீட் ஆகிட்டனால ரொம்ப சீக்கிரத்தில் வராது. ஸோ நம்ம வெங்காயத்தையும் கட் பண்ணி தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவை ஊற்றி கொஞ்சம் மொத்தமாகவே சுட்டுக்கலாம். எடுத்த உடனே நம்ம மெலிசாக சுடக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சுட்டு தோசை சுடும்போது சில தோசைக்கல்ல வரும், சில தோசைக்கல்ல வராமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முட்டையை போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தோசை சுட ஆரம்பிங்க. இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு. பாருங்கள், அவ்வளோக்கா ஒட்டலை, நல்லா தான் வருது. தோசைக்கல்ல அளவுக்கு மீறி சூடு ஏற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் தோசை சுடுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். அதே மாதிரி கொஞ்ச நாள் தோசைக்கல்ல யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் அது நமக்கு மறுபடியும் தோசை சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் அந்த தோசைக்கல் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுட்டு வைங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் நம்ம எப்போ எடுத்து தோசை சுட்டாலுமே சூப்பராக வரும். சில பேருக்கு சில தோசைக்கல்லில் என்ன தான் செஞ்சாலுமே தோசைக்கல் சுத்தமாக வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 2-3 நாள் போல் கஞ்சி தண்ணி, அதாவது சோறு வடிக்கிற கஞ்சி தண்ணியை ஊற்றி விட்டு அப்படியே ஊற விட்டுருங்க. 2-3 நாள் போல் ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் எண்ணெய் தேய்ச்சிட்டு தோசை சுட ஆரம்பிங்க. அப்படி இல்லைனா 2 நாள் முழுக்கவே கொஞ்சம் நிறைய எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே 2 நாள் 3 நாள் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தொடச்சிட்டு தோசை சுட ஆரம்பிங்க. ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.